அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸ்ல பிஎன்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். ட்ரெஸ்பாஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய அனுமதி இல்லாமல், ஒரு நபருடைய அனுமதி இல்லாமல் அல்லது அவருடைய சொந்தமான இடத்திற்குள் அனுமதி இல்லாமல் உள்ள நுழைஞ்சா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே கேட்காம உள்ளே போகிறது, ஒரு கடைக்குள்ளே கேட்காம உள்ளே போகிறது. கடைக்குள்ளே போகலாம், ஆனால் அதனுடைய செயல்பாடுகளால் அது ட்ரெஸ்பாஸாக இல்லையான்னு மாறும். நீங்கள் வாங்குற மாதிரி போனீங்கன்னா அது ட்ரெஸ்பாஸ் கிடையாது, வாங்காத மாதிரி போனீங்கன்னா அது கிரிமினல் ட்ரெஸ்பாஸாக மாறும். ஸோ இந்த மாதிரியான விவகாரங்களை தான் கையாளுது செக்ஷன் 329 ஆஃப் பிஎன்எஸ். மிக தெளிவாக சொல்லுது கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்னா என்ன. குற்ற நுழைவு தெளிவாக தமிழில் இருக்கு பாருங்க. குற்ற நுழைவு, நுழைஞ்சா குற்றமாக இருக்கக்கூடாது. குற்றத்தோடு நுழைஞ்சா அதுக்கு பேர் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். இந்த ஒரு 5 லைனை படிக்கும்போது மிக அற்புதமாக புரிய வரும் நம்புறேன். ஒருவர் மற்றொருவரின் சொத்துக்குள் குற்றம் செய்யும் நோக்கத்துடன் அல்லது அச்சுறுத்த, அவமதிக்க, தொந்தரவு செய்யும் நோக்கத்துடன் நுழைந்தால் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் ஆகும். அல்லது அவர் சட்டப்படி தான் நுழையிறாரு, அந்த இடத்தில் அனுமதியின்றி தங்கினால், சட்டப்படி உள்ளமா நான் உள்ள வரட்டுமாமா, தண்ணி வேணுமா அப்படின்ற மாதிரி உள்ள வராரு, தண்ணியை குடிச்சிட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டை விட்டு வெளில போக மாட்டேங்கிறார் அப்படின்ற பட்சத்தில் அதுவும் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 2 விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல கையாளணும். ஒன்று, தொந்தரவு செய்யும் நோக்கத்தோடையோ அல்லது அவமதிக்கும் நோக்கத்தோடையோ அவங்களுடைய அனுமதி இல்லாமலோ உள்ளே போகிறது, அல்லது அனுமதியோடு உள்ளே போயிட்டு அங்கேயே தங்கிக்கிறது. இந்த 2மே பார்த்தீங்கன்னா கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் ஆக தான் கருதப்படும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. எசென்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்னு கருத முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் முதல்ல வரக்கூடிய விஷயம் என்ட்ரி இன்டு ப்ராப்பர்ட்டி. மற்றவருடைய சொத்துக்களில் நுழைந்திருக்க வேண்டும். சொத்துக்குள்ள நுழையாமையே நீங்கள் ட்ரெஸ்பாஸ்ன்னு சொன்னால் அது செல்லுபடி ஆகாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொசஷன் ஆஃப் அனதர், நீங்கள் நுழைஞ்ச அந்த பொசஷனில் வேறொருவருக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். வேறொருடைய பொசிஷனில் நீங்கள் நுழைஞ்சீங்கன்னா அது கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் வித் த இன்டென்ஷன். இது இல்லாத ஒரு வார்த்தையே இல்லைன்னு நினைக்கிறேன். குற்றம் செய்யும் அல்லது அச்சுறுத்தல் அல்லது அவமதிப்பு அல்லது தொந்தரவு செய்யும் எண்ணத்துடன் நுழைந்திருக்க வேண்டும். வித் த இன்டென்ஷன், ராங்ஃபுல் இன்டென்ஷன். இந்த வார்த்தைகள்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருந்தே ஆகணும். இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும், இல்லைன்னா மதிப்பெண் கிடைக்காது. நான் நல்லா எழுதுனேன், 36 பக்கம் நான் எழுதிட்டேன், ஆனால் எனக்கு அரியர் வந்திருக்குன்னு புலம்புனா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைகள்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. இல்லீகலி ஸ்டே, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். சட்டத்திற்கு விரோதமாக தங்குதல். ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, நோட் பண்ணிக்கிங்க. இல்லுஸ்ட்ரேஷன் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை முடிக்காதீங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நுழையும் போதே நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷன்லாம் எழுதணும் அப்படின்ற எண்ணத்தோடு நுழைங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அது. ஏ என்பவர் பி என்பவரின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அவரை தாக்கி கீழே தள்ளினால், அத்துமீறி உள்ள நுழையிறாரு, அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணுறாரு, தாக்குறாரு. இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? அச்சுறுத்த, அவமதிக்க, தொந்தரவு, இதுதான் போட்டிருக்கே கண்டி, தாக்குறது போடவே இல்லை. ஆனால் இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாக்கிட்டார், கீழே தள்ளினால் இங்கு அவருக்கு 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஃபோர்ஸ். தூக்கி உள்ள விடுங்க கிரிமினல் ஃபோர்ஸை. தவறு என்ன இருக்கு இந்த இடத்துல? இந்த ஒரு பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு அற்புதமாக புரிய வரும். நோ ட்ரெஸ்பாசிங் வயலேட்டர் வில் பி ப்ராசிக்யூட்டட், அவர் மீது தண்டனை விதிக்கக்கூடிய சட்டத்திற்கு அவர் அடங்குவார் அப்படின்ற மாதிரி அற்புதமாக போட்டிருக்கு உங்களுடைய புரிதலுக்காக. இந்த கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா மத்ரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு. காவல்துறை அதிகாரிகள் சிலரை கைது செய்ய ஒருவருடைய வீட்டுக்குள் நுழைகின்றனர். ஒரு வீடுனா யார்? இந்த மத்ரி அப்படின்ற ஒருவருடைய வீட்டுக்குள்ளே நுழைகிறாங்க. ஆனால் அவர்கள் வீட்டில் நுழைய அனுமதி வாரண்ட் பெறவில்லை. ஆனரபிள் கோர்ட்டில் வாரண்ட் பெற்றுக்கொண்டு தான் யாருடைய வீட்டிலையும் நுழையணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட், இதுதான் பார்த்தீங்கன்னா சட்டம் சொல்லக்கூடிய விஷயம்.
வீட்டில் பார்த்தீங்கன்னா மத்ரி என்பவர் என்ன பண்ணுறாருன்னா காவல்துறையினை வெளியேற்ற முயலுகிறார். நீங்கள் வெளில போங்க, நீங்கள் யாரும் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க, அவரை கீழே தள்ளிவிட்டு வீட்டுக்குள் நுழைகிறார்கள். இதனால் அவங்களுக்கு அடிபடுது. ஆனரபிள் கோர்ட்டில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுது ஆனரபிள் கோர்ட்டு. காவல்துறை அதிகாரிகள் அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்தால் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் ஆகுமா? அவர்களுக்குத்தான் பல இது விதிக்கப்பட்டுள்ளதே அப்படின்ற மாதிரியும், அதாவது அவர்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு, எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலான்னு. அவங்க அதை தானே செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. காவல்துறை அதிகாரிகள் சட்ட அனுமதியின்றி மத்ரி வீட்டுக்குள் நுழைந்தது அவர்களின் செயல் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க இந்த கேஸ் ஸ்டடியில். இந்த கேஸ் ஸ்டடி இல்லாமலும் உங்களுடைய ஆன்சர் ஷீட் இருக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் 15 கேஸ் ஸ்டடி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையை பொறுத்து 20 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ இதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 பேஜஸ் கிட்ட வந்துடும். மிச்சம் நீங்கள் எழுத போகிறது என்ன, உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோட வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.